வந்திருக்கும் டைரக்டர் உதயகுமார் சார் அவர்களே, டைரக்டர் கரர் சார் அவர்களே, டைரக்டர் அருண் சார் அவர்களே, அறிவிப்பாளர் ராஜன் சார் அவர்களே மற்றும் எனது சக நண்பர் நடிகர் ஹீரோ அசோக்குமார் சார் அவர்களே, வர்கீஸ் சார் அவர்களே, வர்ஷினி, வெண்மதி, அனுஷா ஸ்ரீராம் மற்றும் பாடலாசிரியர் முத்தமிழ், எனது டீம் டைரக்டர், எனது நண்பர், என்னுடைய என்னை சகிச்சுக்கிட்டு இருக்க பயணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் கூட ட்ராவல் பண்ணணும்னா அவ்வளோ சாதாரணமாக இல்லை. நம்ம கொஞ்சம் கரடனோடான ஒரு ஆள். நான் இப்படி என்னை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை கொண்டு சேர்க்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய கற்பனைகளில் பெருசு. என் கற்பனை, நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துல வந்தாலும் என்னுடைய கற்பனை பெருசு. இந்த கோடம்பாக்கத்தில் ஏகப்பட்ட ரோட்டில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கேன். நான் இங்கே வாய்ப்பு கிடைக்காத பொழுது கோயம்புத்தூரில் போய் கட்டட வேலைக்கு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி இந்த இடத்த பிடிக்கணும்னு 25 years கற்பனை யார் ஒன்றும் பண்ணலாம், பணம் யாரும் ஒன்று சம்பாதிக்கலாம். நான் நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன். அதில் மணிமூர்த்தி அனைவரும் என்னுடைய இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நான் எப்படிப்பட்ட கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கேன்னு. பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய தெரியும். என்னுடைய கற்பனைக்கு தீனி போட்ட என்னுடைய டீம் ஒரு அருமையான டீம். ஒரு தனிமர தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன். அடுத்தடுத்த படங்களும் அவங்களோட தான் இணைஞ்சா பயணிக்கணும்னு அடுத்த படத்தையும் அவங்களே பயணிக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும் மற்றும் ஐமா சங்க நண்பர்களும், காரைக்காலிருந்து வந்திருக்க நண்பர்களும், கடலூர் வந்திருக்க நண்பர்களும், கோவையிலிருந்து வந்திருக்க நண்பருக்கும், என்னை வாழ வைத்த கோவை மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை வாழ வச்ச மக்கள் கோயம்புத்தூர். அந்த மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு சாதாரண போன என்ன நம்ம ஊர்ல ஒரு 500 காசு கடன் வாங்க முடியாது. இன்னைக்கு நான் நம்பி 5 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களையும் அந்த ஆடியோ லான்ச்சு படம் நாங்கள் பட்ஜெட் போட்டோம். படம் நல்லா வந்ததுனால நாங்கள் நிறைய செலவு பண்ணோம். அதுக்கு ஆடியோ லான்ச்சு கூட ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கு என்னுடைய நண்பர்கள், பல நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அது மறக்க முடியாது. அடுத்தடுத்த படங்களுக்கும் மேலும் சப்போர்ட் கிடைக்கும். இந்த எம்கே பிலிம்ஸ் நிறுவனம் இன்னும் மேலும் வளரணும்னா பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும் என்ன மாதிரி ஒரு சாதாரண பக்கம் நின்னீங்கன்னா ஒரு நல்ல படத்தை நாங்கள் வருஷத்துக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு நீங்களும் என்னுடைய நண்பர் டீம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா மேலும் நான் வளருவேன். உங்களுக்கு நன்றிகளாக இருப்பேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். வெற்றி விழாவை கோயம்புத்தூர் கொடிசியால தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வணக்கம். பாராட்ட வந்திருக்கும் இயக்குனர் சங்கம் மற்றும் அந்த திரைப்படத்துல என்னுடைய நண்பர் ரூபன் அவர் தான் இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அது மூலியமா மணிமூர்த்தி அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல நான் இணைஞ்சேன். தயாரிப்பாளர் சொல்லியிருப்பாரு, அவரோட பேட்டி ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பேட்டி கேட்டேன். அவர் இது மாதிரி ரொம்ப காலமா நடிக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை நம்மளே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை உருவாக்கி அவர் இப்படி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப, ஏன்னா நாங்களுமே அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் ஒரு 200 படங்கள் எழுதிருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்க மாதிரி படத்துல நம்மளோட பங்கும் சேர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள்ல நம்ம என்ன எப்படியா இருந்தாலும் சரி, சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே கிடையாது. படத்தை எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் இன்னும் அவருக்கு தெரியும் எல்லாமே, இன்னும் எப்படிலாம் வளரணும், இன்னும் அடுத்தடுத்த படிகள் எப்படி வளரணும் அப்படின்னு பேட்டிலாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு பாராட்டியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்துல அசோக் அவர்கள் எனக்கு அவரெல்லாம் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவரோட படங்கள்லாம், அவரோட படத்துல ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அவரோட படத்துல நான் பாடி கூட இருக்கேன் ஒரு படத்துல. இந்த மாதிரி இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த படத்துல அவரோட மறுபடியும் இணையறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இந்த படத்துல பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முத்தமிழ். அடுத்து நான் பேச எல்லா
நண்பர்கள் அண்ட் ஆல் தி டிக்னிட்டரிஸ் ஆன் தி ஸ்டேஜ். சாரி, திடீர்னு பேச கூப்பிட்டாங்க, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டாங்க. இப்படி வரிசையில் வரும்னு நினச்சேன் நான், அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவர் என்னை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம், நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னாரு. பொதுவாக என்னை வந்து அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய யூனிஃபார்ம் ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் ஒரு போலீஸ் கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட, சார் என்ன கேரக்டர்? இல்லை சார், யூனிஃபார்ம் கிடையாது, நீங்கள் வேற ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, ஹீரோட அப்பாவாக ஒரு ரோல் பண்ணுறீங்க, பட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அன்றைக்கே நான் ஆக்சுவலாக ஓகே சொல்லிட்டேன். கதையை சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி கதை எடுக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு தைரியமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போல்லாம் படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னா அது திரைக்கு வந்து சேருமா சேராதான்ற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய யூனோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாம அவர் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணி அதுக்காக ஒரு டீமும் சேர்த்து ஷூட் டைம்லலாம் நிறைய விஷயம் அவரே பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையான்னு நிறைய வாட்டி வந்து கேட்பாரு. பட் சாப்பாடுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரே, ப்ரொடியூசரும் அவரே, ஸ்பாட் பாயும் அவரே, ஆக்டரும் அவரே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், பல ஹேக்ஸ் ஏன்னா ஒருத்தர் அது போட்டு அது பண்ணுறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் கூட இருக்கும்போது, அவர் கூட டிராவல் பண்ணும்போது அந்த ஷூட் டைம்லலாம் நான் அதெல்லாம் நிறைய கவனிச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது தெரியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனாக இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வெற்றிப்படும். அண்ட் தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம். யூனியன் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சார். இது என்னோட ஆக்சுவலி 3வது படம். போன வருஷம் சூட்கேஸ் என்ற படம் பண்ணேன். அந்த டீம்லாம் இங்கே இருக்காங்க, வாழ்க்கையில் இருக்காங்க. அண்ட் நம்ம டைரக்டர் மணிமூர்த்தி சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப ஃபன், ஜாலியாக இருக்கும். ஒரு மியூசிகேஷன் போகிற மாதிரியே இருக்காது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் டோட்டலி 4 சாங்ஸ் இருக்குது. விஷுவலாக நீங்கள் பார்த்தது 3 சாங் தான். இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் அது ஆல்பமில் வரும். அண்ட் இந்த படத்தில் RR வந்து ஒரு 4 to 5 days டோட்டலாகவே உட்காந்து முடிச்சுக்கணும். அண்ட் டீம் ராகுல் மனோகர் அண்ட் ஜோஸ்பத் நிறைய பேர் மாக்ஸ் மீடியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு தேங்க்யூ. அண்ட் மாக்ஸ் மீடியா இல்லைன்னா ஐ திங்க் மூவியோட சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபாலி அண்ட் எவ்ரி திங் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு மாக்ஸ் டீம், கேன் யூ ப்ளீஸ் கம்? Okay, fine. So I just want to thank Mox Media, the entire crew. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்து எல்லாத்துக்கும் நன்றி. டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரே சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா சொல்லப்போனால் அவங்க ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். டைரக்டர் அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போ அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டைரக்டராக இருக்க மாட்டார். எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும், எதுமா வேணும், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்பார். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக போய் படத்தை பாருங்க தியேட்டரில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெண்மதி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி பெரும்பாலும் எங்கேயும் தொழிவு லேக் இல்லாமல் பார்வையாளர்களை ரசிக்க செய்ய வேண்டும். அப்படி ஒரு எடிட்டிங்கில் அழகாக கொடுத்த லாரா எடிட்டர் வளர் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். எங்கள் வரவேற்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த MK சார், கார்த்திகேசன் சார், டைரக்டர் மணிமூர்த்தி சார், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்டில் நம்பி
என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அப்படி இல்லை, டைரக்ஷன் டீம், கேமராமேன், அவங்க டீம், ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஸோ படம் நான் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. வெற்றியில் சூட்டி கோடம்பாக்கம் வந்திருக்கும் லாரா நாயகி அனுஷ்யா ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். And I'm so happy tonight. And can I say Malayalam? ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു. And like നമ്മൾ ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണമെന്നുള്ളത്. I'm so happy for that. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. And I'm also, I didn't see like how it comes and all. I was also waiting for the release, and I don't know how much it came and all. And thank you so much for casting me in this project, director and producer sir, and the whole team of Lara, and my co-actor Ashok, and Varghese sir. Ellarume romba support pannanga for this character, and thank you so much. Thank you all. ஒருபாடு படம் வெற்றி அடைக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். நான் எனும் நம்பிக்கை. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஜென்ரலாக மேடையில் வந்த பெரியவங்க, நண்பர்கள்னு சொல்லுவோம். இங்கே மேடை எங்கே முடியுது, ஆடியன்ஸ் எங்கேருந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இது முழுமையாகவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்த ஒரு இடமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும். அப்படிங்க மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர் உதயகுமார் சாரோ, பேரரசு சாரோ, சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு. பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கேராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீங்க கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலையில் ஒரு கை, ஒரு பேட் அந்த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இந்த கீப் மூவிங் தான், ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அரவிந்த்ராஜ் சார், இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரண டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை வீடுகள் டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் we were planning. It is so nice, ஒரு blessing to, இது ஜெனுவன்லி ஒரு குடும்ப விழாவாக தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் லாரா, பேசிக்கலி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா, எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு லோ பட்ஜெட், ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக் இட்ஸ், ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்ட் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே, நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்காரு, ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கதை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கணுங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வன்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார். ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில், ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில், ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு பாலிட்டி சொன்ன மாதிரி வர்கீஸரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம், அந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன். ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார், அது ஏதோ முழு ஃபார்ம், ஒரு ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது
இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர் குட்டி குட்டி நுவான்சஸ் ஐ ரியலி லவ் தேர் பெர்ஃபார்மன்சஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்கும்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னா ஒரு படத்துக்கு அது பட்டினி இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்கும், அந்த பட்டினு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேருந்து ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும். ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல. இவர் வந்தோட ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தரோட இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நான் தான் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா, பிடிச்சிருக்கு, கோழி கூது, அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெகக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கடவுள் இடத்துல ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணும்க்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு உங்கள் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பட்டினா தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனாக என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இந்த ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை, இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அதை மணிமூர்த்தி சார் கெத்தா பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகுறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களை பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு மண்ணும் இல்லை, 100 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னே இந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டைரக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டைரக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன் ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் ஆர்ஆர் முடிச்சிட்டாங்கன்னா அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா தீனி இவ்வளோ இருக்கு கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்ஷன் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார். முதல்ல இந்த டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார். படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
ஏன்னா நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் நான் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சார் தான். ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே மியூச்சுவலாக சில விஷயங்கள் பேசிக்கிட்டோம். என்னென்ன பண்ணணும், இவ்வளோ தான் இருக்குது, இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த சோர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றது ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணுறோம். அவர் சைடில் என்ன சொல்லணுமோ தெளிவாக சொல்லிட்டாரு. நானும் அதை எந்த விதத்துலையும் மீறலன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதத்துலையும் ஆரம்பத்திலே தெளிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க, எங்கேயும் லேக் அடிக்கலை. ஸோ அவரும் என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்பும் பண்ணல. ஸோ அந்த படைப்புக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக கிடைச்சது ப்ரொடியூசர் சைட்லேருந்து. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் அவர் என்ன சொல்கிறீங்க முத்தி அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ அது காம்பேக்டாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்டு எங்கள் டீம், நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுனதுன்னா கம்மி, வாயா பையன் தான் பேசிப்போம். கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்டு செல்வா, டிசைனர், எல்லாருமே இப்போ கரண்டில் சத்யசரவன் சார், எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அட் த சேம் எங்கள் ஆர்டிஸ்ட் திலீப், பாலா, பிரதீப், ஒவ்வொருத்தரையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எங்கள் லைட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட நண்பர் வரைக்கும், டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ, ப்ரொடியூசர் வரைக்கும் அத்தனை பேரும் ஸ்பாட்டில் ஒன்றா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். பணம் அப்படிங்கிறதுலாம் 2வது. இப்போ நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சலிப்பு வரும். ஆனால் நம்ம குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய விஷயங்களை முடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ அந்த கட்டத்துலையும் எங்கள் கூட பயணித்த ஒருத்தர் கூட எனக்கு எந்த விதத்துலையும் இடையூறாக இல்லை. அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால மட்டுமே என்னால் ப்ரொடியூசருக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன்னா நான் மட்டும் முயற்சி பண்ணி தான் பத்தாது. எங்கள் டீம் எல்லாருமே தனித்தனியாக பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே போயிடும். ஸோ அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணதால் மட்டும்தான் அது நடந்தது. அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்களும் நண்பர்களாக தான் பயணித்தோன்றதை ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்டு ஃபைனலி கதைக்குள்ளே வந்த அசோக் பிரதர் அண்டு வர்கீஸ் சார் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே வந்துட்டார், அது வேறு விஷயம். எல்லாருமே சொல்லும்போது கதையினுடைய நேர்த்தி, அதே போல் திரைக்கதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தாங்க. ஸோ இவங்க தெளிவாக தான் இருக்காங்க, ட்ராவல் பண்ணலான்ற நம்பிக்கை அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எத்தனை படங்கள் தயாரிப்பாளர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கு அல்லது கரை சேர்த்துருக்குன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு போட்ட காசுலாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை மீறி நான் வருஷம் படம் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அதுக்கு எங்கள் படம் தான் காரணம். அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன்னா சரியாக தான் வேலை செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். அண்டு படமும் அது போல தான். படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். பாடலும் நம்மளுடைய ட்ரெய்லரும் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்கும். அட் த சேம் நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்களை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது, சில குறைநிறைகள் இருந்தாலும் அத்தனையும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம். அடுத்தடுத்த படங்களில் எல்லாத்தையும் சரி பண்ணி இதோட மெருகேறிய அடுத்தடுத்த படைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் சொஃபஸ்டிகேட்டட் எதிர்பார்க்காம பேசிக் நீட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றத டீம் கூட ரொம்பவே ட்ராவல் பண்ணாங்க. பாலா குற்றம் பற்றியவன பாலா புதுமுக நடிகர் தான், ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நபர். அதே போல் கடலூரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு நபர்களும், நிறைய பேர், மனோவன், அந்த முத்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இது ஒரு படம் அப்படின்றதுனால ஒரு 2 நாள் ஆஜர்வாதி எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. மேடைக்கு வரோம். காரைக்கால் முத்து, கடலூர் முத்தப்பால் ஒரு 5-6 மாவட்டம் சொன்னாங்க. அவர் தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டார்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள், ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும். நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்ததுன்னு அர்த்தம். அதாவது நிச்சயம் வேணா ட்ரெய்லர் பார்த்தோம், திருப்தியா இருந்தது. மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது, எந்த குறையும் இல்லை.
மியூசிக் பிரமாதம். அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்க எங்க போய் எடுத்தீங்க? என்ன அழகா எடுத்தீங்க. நீங்க செட் பண்ணா கூட அப்படி பண்ண முடியாது. பார்க்க அழகா ஏதோ மக்களை இவங்க நேச்சுரல் ஏதோ வரிசையை பார்த்த ஷாபம் டாப் ஆங்கிள் அவ்வளவு அழகா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. கிராமியம் பிரமாணமா இருந்தது. அதோட ஒரு இஸ்லாமிய சகோதரர் திருமணம் காட்டுங்களா, இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம். எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் இருக்கு. எல்லா மத கடவுள்களும் இல்ல அவதாரங்களும் நல்ல விஷயம், மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. எதுல நல்லா இருக்குமோ அதை எடுத்துக்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் என்னடான்னா அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாரு. எல்லாரும் எனக்கு உதவியா இருந்தாங்கன்றாரு. டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. எல்லாருக்குமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு. ஏறக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். நிறைய செலவு பண்ணி படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசினான், ரொம்ப நல்லா பேசினான். ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணோம், டைரக்டர் என்ன பண்ணோம் என்பதை ரொம்ப ஷார்ட்டா அழகா சொன்னேன். கதை தான் முக்கியம். கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணோம். ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்குவேன். ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ, கதை இல்லாம நீ காலி. அவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கும். ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை கட்ட போறான். ப்ரொடியூசர் தான் ஏமாளிங்க. நடித்ததுக்கு வந்துட்டு இருக்கான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர். இப்போ 300-400 படங்களை ரிலீஸ் பண்ண முடியல. வியாபாரம் இல்லை, தியேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் கட்ட முடியல. கியூபுக்கு அவ்வளவு சிரமம் ப்ரொடியூசர்ஸ். அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணிருக்கீங்க. மனம் நிறைந்து வாழ்த்துறேன். நல்லா போகும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தா போதும் உள்ள போறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்போ ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்லல, பொதுவா சொல்றேன். இல்ல இதெல்லாம் அது ஏன்னா ரொம்ப சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும். வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறாங்க. அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்து பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு கேட்ட சொல்றேன், ரெண்டு நீ அதுலயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி. அந்த ப்ரொடியூசர் ஆனா என்னோ தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது. அதுல பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதுதான் காரணம் என்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு விமர்சனம் வேணும். அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க. இது நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க.
குறை இருந்தால் குறைவா எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ண இப்போவே 5 கோடி விட்டார். அதனால நாம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம், அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம். நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தா மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால இப்போ வந்த பெரிய படங்கள்ல என்ன குறையோ, இயக்குனர் இதுல கோட்டையிட்டாரோ, கதையில கோட்டையோ, எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, இது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படும். அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பது இல்லை, அதில் எவ்வளவு கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளவு சிக்கனா அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பவன் உட்கார்ந்துருக்காங்க, உதயகுமார், பேரரசு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க. ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார். நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வரணும். மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம் தான் தொடர்ந்து எங்க சின்ன ப்ரொடியூசர்லாம் பெருசாகணும், பெருசா வரணும். ஒண்ணு இல்ல, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா கேசவன் என்ன பண்ணுவாரு, கார்த்திகேஸ்வரன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு. அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரும் டெக்னீஷியன்ஸ், இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார், தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம் எல்லாம் எங்க கொண்டு போயிருக்கிறார், திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. 5 கோடியோ 10 கோடியோ 20 கோடி ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர் கிட்ட 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க, இந்தி நடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பார்? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்க 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 படம் எடுக்க அவங்கள படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க 3 படம் நடிச்சீங்க. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா? ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும், அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்தர் சொல்லுவார், இருப்பதை விட செடியா இரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூடுவார்கள், மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலராய் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து கூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்த பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. டிசிப்ளின் லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்களாக உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கேன். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு. அதில் இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடிச்ச 3 ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு 2 படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க
ப்ரொமோஷனுக்கு நான் வர மாட்டேன். அதுக்கு ஒரு அட்வான்ஸ் குட்டின்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்சப்படுது. பல அக்கிரமா இருக்கிறதெல்லாம் பேச வேணாம், ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார். அதான் நமக்கு வேணாம். என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்க மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நீங்க நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாழ்க்கை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கு முதற்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு ஆர்.ஜி. உதயகுமார் அவர்களையும், பொதுச் செயலாளர் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும், திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கே. ராஜன் அவர்களுக்கும் முதற்க எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிப்பிடுகின்றேன். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையாக ஒரு வார்த்தை கூறுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இது ஒரு கூட்ட முயற்சி. ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்றது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் அவர் சொல்லும் போது சொன்னார், என்ன எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆனால் இயக்குனர் சொல்லும் போது உங்களை ரொம்ப சிறப்பாக தூக்கி வச்சு சொன்னார். என்னை ரொம்ப உணர்ந்தவர், எதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணனையும் தம்பியையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையாக நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது. நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன்னா தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டருங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் கொண்டு எப்படிமா இருக்கா என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர் அளவுக்கு இப்படி ஒரு யூனிட், இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்களும் முதல் படம் வந்தப்போ இப்படி தான் ஆரம்பித்தோம். வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்போ டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. திரு சத்யராஜ் அவர்கள் எங்கிட்ட கூறினார், நான் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையாக, இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. என்னன்னா கேமராமேன் இது சரியாக வராதா அப்படின்றாரு, இல்லை வருடா வைடான்றீங்க. இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லா வரும் சார்னு. அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். நிச்சயமாக உங்கள் படம் பெருசாக வரும், அதை பற்றியுமே நீங்கள் பயன்படுங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அளவு ஒற்றுமையாக செயல்பட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக்குமார், நிச்சயமாக அவர் அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் நிறைய நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்ப நேரடியாக சொல்லியிருக்கேன். போராடிட்டே இருக்காரு. நிச்சயமா போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி தானா கை கொடுக்கும். அதனால பயப்படவே வேண்டாம். நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க. அதற்கு ஒரு பங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமா நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமா இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு இந்த விஷயம், இந்த மேடையில நான் பேசாட்டாலும் நிச்சயமா பேரரசு சார் பேசுவாரு. அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில வந்த உடனே இங்க சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. முடியுதுங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வெளியில வரோம், சார் இந்த ஹோட்டல்ல சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ள போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா? ஆனா ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது.
வாசலில் வந்த உடனே படம் நல்லா இல்லை சார். காசு கொடுக்குறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். காசு கொடுக்குறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கே வந்து அதை எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம், ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாரு. ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மட்டம் கட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாகவே வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல திரையில போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை எகைன் ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நான் விமர்சனங்களை வந்து என்னைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். ராஜன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, ஹோட்டல்ல எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு சொல்லுங்கள். நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. குறைகளை சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட இதான் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இதை இந்த மேடையில் இதை பேசணும்னு நினைச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை, சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. அதனால நம்ம வந்து சிறிய படம் தான் எடுத்திருக்கோம்னு நீங்கள் யாருமே யோசிக்கவே வேண்டாம். இந்த சிறிய படம் மிகவும் பெரிய படமாகி நீங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த சூழலை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு தடவை நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி, எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை, நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில். நான் படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 தவிர ஒரு 10 பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். அதை தவிர வந்து அந்தந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றுனவங்க யாராச்சும் ஞாபகம் வந்தானே கூப்பிட்டு நடிக்க வச்சுருவாங்க. பொதுவாக அப்படி தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் பேசும்போது சொன்னேன், நல்ல வேலை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ 15 காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார் என் நண்பர் தான். அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டாரு, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு. அவர் சாதாரண கூட்டத்தை கூப்பிட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம். அதுக்காக நீ வருத்தப்படாது டைரக்டரை, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாம் பேசுறது கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பல அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக, அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க.
இந்த குடும்பம் நிச்சயமா ஒரு நல்ல குடும்பமா, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. பொதுவாக படத்தோட ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப விவரமா வில்லங்கமான ஆளா இருப்போம் போட்டு, எதையுமே வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ட்ரெய்லர்லயே சரி யாரா இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ, அவங்க இவங்க சரியில்லையோ, இல்லை ட்ரக்ஸ் வருதோ, மாஃபியா வருது, ஏதோ ஒன்று இருக்கு. ஆனால் எதுவுமே காட்டிக்காம ஒரு முகத்தோற்றத்தோட அப்படியே ஒரு முறைப்போடவே விரப்போடவே திருகிற ஒரு ஆளை கார்த்திகேசன். அப்படியே கான்ட்ராஸ்டா அசோக் ஒரு லவ் பாய் மாதிரி ஜாலியா ஸ்டைலா, அவர் எப்பவுமே ஸ்டைல் தான், லவ் பாய் தான். அதை வருத்தப்பட வேண்டாம். சினிமாங்கிறது இருந்துட்டே இருக்கும், நம்ம இருக்குமோ இல்லையோ. சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்ப. ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு, அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்கு, இந்த டெடிகேஷன் அப்படின்றது அசோக் கிட்ட நிறையவே இருக்கு. என்னைக்குமே ஒரே மாதிரி. அது படங்கள் வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம். நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு கிடையாது. இன்னைக்கும் நீங்க ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா. ஸோ அதே வெற்றி தான். அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்க செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினைச்சு, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி, ஒரு நடிகனும் சரி, ஒரு நடிகையும் சரி, கலைஞர்களும் சரி. இதே பாடலாசிரியர் அழகா எழுதியிருந்தாரு. எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்க? எல்லா பாட்டுமா? இந்த மூணு பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. அது குறிப்பாக அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ரொம்ப நல்லா பாடியிருந்தாரு சாரு. வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது, ராஜன் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் அந்த டூயட் சாங்கு இட் வாஸ் ரியலி குட். ஒரு நல்ல மெலடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கதை நாயகன் நிச்சயமாக தான் யாருன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது புதுசாக நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை. ஆக ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டேன் நானே ஒரு ஊடகவியலாளர் ஆயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊராயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. இது சுதந்திரம். இது விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்கு பாருங்க. இந்த மொபைல் எப்போ ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ, அவன் கெட்டதையும் சொல்லுவான், நல்லதையும் சொல்லுவான், தேவையானதையும் சொல்லுவான், தேவையில்லாதையும் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிய கடந்த 40 ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது. தப்புன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஒருவர் மனதை புண்படுத்துவது மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரியோ நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களே தான் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்காங்களா சொல்லுங்க? காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து விட வேண்டும். அதுதான் நானும் சொல்ல வரேன். ஆக நான் ரெடியாக தான் இருக்கேன். உங்க ப்ரொடியூசரைய எல்லாம் கை தட்டி என்னை வச்சு என்ன படம் எல்லாம் சொல்லுவேன். என்ன இந்த பட்ஜெட் எவ்வளவு வச்சு? அந்த பட்ஜெட்டை விட 1 கோடி ரூபாய் கம்மியா எனக்கு கொடு, நான் ஒரு படம் எடுப்பேன்.
இதுதான் நான் சொல்ல முடியும். அப்போ இந்த காலத்துல நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நம்ம படங்கள் வந்து வெளியாக மாட்டேங்குது. நானே வருத்தப்படுறேன். ராஜா அண்ணன் சொல்லிட்டு போறாரு, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அது அவரே சொன்னார், ரப்பர் பந்து ஓடுதுன்னு. இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள், நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவு எடுக்காத சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகா எடுக்கணும், அதை வந்து அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும், அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். பார்க்கும்போது ஆஹா அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதை அப்படியே நம்ம எடுத்துக்க சூப்பராக எடுத்துக்கிறாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு சொல்லு. இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பராமாயணம் மாதிரி ஒரு சீத்தலை சாத்தரார் இது மாதிரி இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அழகாக நம்ம வாழ்வியல்ல நம்ம படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்கள ஒரு 2 கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணது தான், அதுங்கெல்லாம் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக நம்ம இங்கே வந்தோமா, நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை கரெக்டாக பண்ணாவே ஒரு திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோட அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகும். எதுக்கு கொண்டாந்து சேர்க்கிறேன்னா, இதில் ஒவ்வொருத்தரும் சரியாக உழைத்திருக்கிறார்கள் என்று இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி அழகாக சொன்னாங்க. அந்த உழைப்பு இருக்கு பாருங்க. அந்த குழந்தை கூட சொல்லிச்சு, இந்த மலையாளம் நம்ம ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியல, அனுஸ்ரீயா. அது அந்த ஃபேஸ் ரொம்ப அழகா இருந்தது. அதில் ஒரு இன்னசென்ஸும் இருந்தது, ஒரு எமோஷனல் ஃபேஸு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பாப்பாவும் அளவா பேசினாலும் அழகா பேசுனீங்க. ஆக இந்த படத்துக்கு எல்லாமே அழகா அமைஞ்சிருக்கு. டைரக்டர் நீ முன்னாடி இருந்த கெட்டப் எனக்கு தெரியாது, வேணே இந்த கெட்டப்பா இல்லை வேணே மாத்திட்டியான்னு தெரியாது, பட் உன்னுடைய கெட்டப் நல்லா இருக்கு நிச்சயமா. அதாவது ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது தம்பி பேசும்போது. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க லைக் பண்ணுவீங்க. ப்ரொடியூசருக்கு சொன்னபடி நான் எடுத்துட்டேன், சொன்ன நேரத்தில் எடுத்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் என் தோல் கொடுத்ததுனால அது சரியா நடந்ததுன்னு அடுத்தவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுத்தா பாருங்க, அது வந்து நான் பாராட்டேன். ஆக ஒரு திரைப்படம் வந்து எவ்வளவு சிறப்பா நம்ம எடுக்கலாம். சில சமயத்தில் சரியா கதை கரெக்டா அமையல, சரி கதை இல்லாமையே ஒரு படம் எடுக்கணும்னு ஆரம்பிச்சோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க, கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுது. ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படி எல்லாம் ஞாபகம் கதை பண்ணுவானே, என்னோட லொல்லு இருந்தா நாங்க பண்ணியிருப்போம். எனக்கு தலையில இடி இறங்குற மாதிரி இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி. இதை கொண்டாந்து நீங்க விடு எல்லாம் சாங்கா கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்கா வச்சுட்டு என்னடா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். சும்மா கார்ல அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது, இதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுத்திட்டு போற வழியில வர்ற வழியில எழுதுகிற சீன் தான் அதெல்லாம். அடிச்சது பாருங்க எப்படியெல்லாம். நான் அந்த படத்துக்கு முதல்லயே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வார்கள். ஏன்னா வந்துட்டு இப்படி எல்லாம் படம் எடுத்தாங்கன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு அதையும் முதல்லயே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டாரு, என்னையா இந்த மாதிரி
ஆமாம் சார், படத்தை இப்போதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது. இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல, கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியராக உழைக்கிற ஆள் தான், தம்பி மாதிரி. என்ன பண்ணணும், சரி இந்த படம் கதை என்பது ஒரு சின்ன விஷயம், திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊர்ல வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல் விளையிற பூமி, அங்கிருந்து கருவாடை மெட்ராஸ் கேமராச்சு எடுத்துட்டு வருவாங்க. யோசனை பண்ணுங்க, மெட்ராஸ்ல இல்லாத கருவாடா? ஆனால் இன்னைக்கு வரலையும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்லயே கல்வி வந்தாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்கன்னா, அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போடுற போக்கில் வந்து அந்த கருவாடு பொள்ளாச்சியிலிருந்து வருதா, இல்லை மெட்ராஸ்லேயும் இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலிருந்து ஏன் வரணும் அப்படின்னு யாரும் யோசிக்க விடல. அது ஒரு டேலண்ட். புரியுதா? இதுக்கு ஒரு கை தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும். கதையும் உழைப்பும் டெடிகேஷன் என்ன இருந்தாலும் சரி, நேரம்னு சொல்றது இந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைம்ல என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதான், இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறேன். அதை விட இன்னொரு நேரம் இருக்கு, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்கு சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஏதாச்சும் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம். அந்த பூஜை நல்ல நேரமாக பார்த்து நல்ல ஓரையில் போடுறாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்து போட்டு பாருங்க. அவரு எந்த கோயில்? படுத்துட்டே இருக்கோம்னா மாசாணி அம்மன் கோயிலில் பூஜை போட்டுங்க. மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி அடுத்தபடியாக இயக்குனர் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்கள் கொண்டாடப்பட்டார். அடுத்த ஈர வசந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் துணை தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் கொண்டாடப்பட்டார். நன்றி. அடுத்ததாக பேச அழைக்கிறோம். பொழுதுபோக்க சிலர், பொழுதை போக்கவே சிலர். இவர் இரண்டிற்கும் இல்லை. தன் கருத்துக்களை எப்போது மேடையில் எளிய முறையில் எளியவர்களிடம் பேசும் இயக்குனர் பேரரசு அவர்களை நேரம் கருதி சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த பில்டப்பை குறைச்சினாலே ஓகே தான். அதில் நான் பாதி பேசியிருப்பேன். ஒருத்தர் பேசினார், கே ராஜன் சார், நான் டாக்டர் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு நான் யோசிக்கும் போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன அப்போ முடிஞ்சு வச்சு நம்ம மூணு காட்டி வச்சுக்க வேண்டியதான். சிங்காரவாளனை பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்க படம் பண்ணாருன்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளும் பார்த்து நம்ம கை தட்டி விசில் அடிச்சு அதை வெட்டி விட மாய்க்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம் தான். அவங்க புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பாக்கிய நம்மளாம் முட்டாளாம்.
நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க. நிறைய பேர் காத்துட்டாங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்கள, அதான் வறுத்துருவாங்க கருவாடை. நல்ல வேலை இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டியே, நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க, நீங்கள் வாங்க, பார்ட் 2 வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நேரம் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி சொல்றது, இப்போ பழகிட்டோமா? கேஹெச்சா ஒரு கேஹெச் வச்சுட்டு சிங்காரோட படத்தை அது சும்மா ஓடாது சார், எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாம் ரசிச்சா. குஷ்பு அப்போ குஷ்பு இட்லிலாம் வந்து ஃபேமஸான டைமா. ஆனால் அது ஒரு காரணம், நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாருங்க, சின்ன வயசில் ஜட்டி விட்டுட்டீங்களா? அப்புறம் ஓடாது. அது போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டியை போட்டுப்பாரு. பார்க்கும் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெட்டி அடையாது. நாங்கள் முடிவிடம் பார்த்தோம், வரும்போது பார்த்தோம், முடிவிடம் பார்த்தோம். ஓகே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன். அவருடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னோட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க. உறவுகளும் அப்படி இல்லை, நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குளிந்து விடுவாங்க. அந்த அளவுக்கு உறவு. நட்புல நீங்க நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்தபடி ஆடியோ லாங்குவேஜ் வந்து நேர் சைடு வைங்க. அந்த அளவுக்கு நட்பு வட்டாரம் கூட்டணும். ஒரு போராட்டம், ஒரு 20 நிமிஷமா சினிமா நேசிக்கிறது தான் வரும் சார். இது வந்து ஒரு வியாபாரம் பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகம் பார்த்தாலாம் 10 வருஷம் கழிச்சு வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கலாம், லவ் பண்ணணும். அது நீங்கள் லவ் பண்ணியிருக்கிய, நீ லவ் பண்ணால கொண்டாந்து. அப்புறம் இந்த கதை, இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா ஒரு விஷயம் இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தன்னோட கதையில் அவங்க ஓடி போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்களே இயக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பயம் இருக்கும், அந்த கதாசிரியர் என்ன நினைச்சு எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அதுக்கு கெடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இது வரைக்கும் நான் என் படம் எல்லாமே நான் தான் கதை, அதனால அது ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தரோட சொத்து, அதை செலுத்துறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு புடிச்ச கதையை ஒரு இயக்குனர் எடுக்கணும்னு வச்சுங்க, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும். கான்ஃபிடன்ட் ரொம்ப இது முழு தேவையில்லை, கான்ஃபிடன்ட் முழு தான் அங்கே இருக்க. ஸோ அவர் நினைச்சதை இவர் செயல்பட்டு மாற்றணும். அதான் என்ன ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை. ஏன்னா புடிச்சர் அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இந்த அதை பாருங்க, புடிச்சர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்காரு. அப்போ ஒரு சீன் எடுக்கும்போது புடிச்சர் பார்த்துருப்பாரு, இந்த ஆள் கரெக்டாக எடுக்கணுமா. அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதுலே சந்தோஷமாக உட்காந்து யாருன்னா பிடிச்சிடலாம். அதில் சிரிச்ச முகம்னா ஒரு வினிச்சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டக்குனு வினிச்சக்கரவர்த்தி எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே, ஹீரோ எல்லாருமே, ஹீரோயின் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இதுன்னு தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு. சரி, நீங்கள் தான்
ஓகே, அவர் கதை ஒரு திரைக்கதை. இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா நான் கட்ட பேர் வச்சுருக்கேன். நீங்கள் மறந்துட்டியே எஜமான். என்ன எஜமான்? இல்லை நீ கேட்டதுனால வச்சு நம்ம மாத்திரக்கூடாது. அதுக்கப்புறம் நானும் மூஞ்சியை பார்த்தேன். நீங்கள் அழகு சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே நீங்கள் ரசிச்சியே. நான் பார்த்ததே இல்லை. சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு. அப்போ நல்ல கிரணத்து இருக்கும். ஏன்னா சுகன்யாவிலேயே பம்பர் விட்டுவார். அதனால் அந்த ரசம் அவர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன். கல்யாணத்தை இருக்கீங்க அனுசுயா. அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆயிருக்கீங்க. கண்டது மாறி போச்சு. ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. படத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு வெட்டிட வைக்கீங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிச்சதை நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள் விட்டாங்க, ரெஸ்பெக்ட் விட்டாங்க. நான் இப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை, வந்துடுறேன் வெளியில் டேஞ்சர் ஆகி போகலாம். அது இல்லை. அதனால தன்னடக்கம் நான் பண்ணியிருக்க மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புதுசில் இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லாண்டு ஒரு பாடல் ஐயா பண்ணார், நல்லா பண்ணார். அதுக்குள்ள ஃபேக்டர் பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய ஃபேக்டர். அதுக்கப்புறம் டியூட் சாங். அங்கேயும் பார்த்தா சர்ச்சு தெரிச்சு, சிலுவை தெரிச்சு. அப்போ ஒரு 3 பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதமும் தர டைரக்டர். இந்துக்களை கட்டாரு, இஸ்லாமியர்களை கட்டாரு, கிறிஸ்தவத்தையும் கட்டாரு. நான் சொன்னேன் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிறோம். ஏன்னா சினிமா இன்னைக்கு சினிமாக்காரன் தான் அதில் பொறுப்பாக இருக்கான். வெளியே போயிட்டா மதம் தான் இன்னைக்கு குழப்பப்படுத்த இடமா போச்சு, அரசியல் பண்ணுற இடமா போச்சு, ஜாதி தான் இன்னைக்கு அரசியல் பண்ணுற இடமா போச்சு. அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார், அவரை பற்றி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு. இல்லை அது என்ன, அவர் தன்னம்பிக்கை கொடுக்குறதான். அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷனுக்கு, தோல்வி இல்லை, முயற்சி முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். தான் அந்த பயணம் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதில் சில சர்க்கிள் இருக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கணும், தோல்விங்கிறது இல்லை. சார் நல்ல வார்த்தை சொன்னீங்க. சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வெற்றி தான் சார் இருக்கு. படம் பண்ணுறோம் பண்ணலை, என்ன திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவன் வெற்றி தான். அந்த அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அவ்வளோதான் மதிப்பு இருக்கணும். கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்க, ஏன் சார் படம் பண்ணல, ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிச்சு படம் பண்ணக்கூடியா திரும்புமா அப்படின்னா அதுவும் அந்த படம் வாங்கிடக்கூடாது. என்ன அங்கே தான் ஒரு இதாயிரும். அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக்குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது வரும். ஏன் கஜினி முகமதுனா அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான். முயற்சி 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 கடைசி வெற்றி. அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்ம சொல்கிறாங்களே அப்படின்னா இது வந்து நாங்கள் வந்து வெற்றிக்காக வாழ்த்துறோம், தூக்கி வைக்கிறோம்.
நான் இது மனசார பாராட்டுறது. ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவர் ஒரு இயக்குனர். உங்களை அந்த நீங்கள் வெற்றி அடைந்த ஆதங்கத்தில் அந்த அந்த இதில் தான் இவ்வளோ பேசுனார் உங்களை பற்றி. இதுதான் வெற்றி. இவ்வளோ இயக்குனர் உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது? என்னோட பேசுகிற அவர் ஆப்போசிட்டாக இருந்தார். கொஞ்சம் போகிறதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அண்ணனுக்கு பாசம் அப்படி தான் இருக்கோம். அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிப்போம். உங்களை தூக்கி வச்சாரு. என்னன்னா இப்போ ஒரு விஷயம் அசோக் மரம் இல்லை, சில ஹீரோக்களை நம்ம நினைப்போம் சார். தொடர்ந்து படம் சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே, இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படியே ஹீரோக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோ இருப்பார், 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன குண்டுனா வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பார், அரவிந்தராஜ் சார் நினைப்பார், நிறைய இயக்குனர் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு ஒரு படம் பிரிக்கிட்டார், சந்தோஷமா இருக்கும். சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா, என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம். இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படுவோம், எல்லா இயக்கம் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்சி சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் 20 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஒரு படம் ஜெயிச்சு எல்லாம் சந்தோஷப்பட முடியா? ஏன் சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு 1 கோடி வாங்குவாப்புல. அப்போ ஒரு சின்ன பிடிச்செல்லாம் படம் பண்ணலாம் நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சி நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிருவேன் ஏன்டா இவ்வளோ ஜெயிச்சுன்னு நினைக்கிறாங்க. அது சாபமாயிடும். நான் சொல்கிறேன், அது அந்த ஏன்டா இவ்வளோ ஜெயிச்சு நினைக்கிறத சாபமாயிடும். அதனால ஹீரோக்கள் வந்து 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறதா ஒரு படம் ஃபிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஃபிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்கு ஏற்றுனா பரவாயில்ல. ஏன்னா வெற்றிகள் அதானே, அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக போச்சு. அப்போ அடுத்து 1 ரூபா போச்சுன்னா 10 நிமிஷம் விட்டு ஓடிடுவாங்க, உடனே திருப்பி வீட்டு சும்மா இருக்கும். ஆனால் நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கும் சத்தியம் ஆசைப்படுறோம், சத்தியம் ஆசைப்படுறோம். இன்னைக்கு என்ன சம்பவம் தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு கூட ஹிட் ஆச்சுன்னா, இதே படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக இருக்குங்க, அதே மாதிரி படிப்படியாக இருக்கும். டப்பு நான் ஒரு 20 பேஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பசங்க வருவான். அதுதான் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக அவங்க சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா இன்னொரு டாபிக் வேணாம், என்ன அது மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே ஒரு ரசிகர்கள் சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ மிஸ் ஆகணும். இப்போ பெரிய நடிகர்களோட படம் வரும்போது அவர் ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர்கள் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அது பார்த்து திருப்தி இருக்கும். அது அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லாம் சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேற லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேற லெவல் வருவாங்க. எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர்கள் வந்து உன்னோட அந்த 200 மிகப்பெரிய விஷயம் தெரியுது அவனுக்கு. அந்த நேரம் 3 மணி நேரம் கேட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, வெளியே கொண்டு விட்டாங்களே, குடும்பப்படுத்துறாங்களே, இப்படியும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போன? நீ உனக்கு 200 பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்க. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோவை நீ ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்?
அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல. ஓன் தப்பு. இன்னைக்கு எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு, குட்டிஸ் மாதிரி எல்லா இதுலையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நமக்கு தெரியும் எது தரமான சேனல், இது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க பேசுது. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்க போனால் சும்மா வந்து படம் சரியாக சரின்னு ஒரு 4 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப போட்டு வரும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் படம் பார்த்தேன் முன்னாடிலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும்.